அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய தலைப்பு எண்ணம் போல் வாழ்க்கை. மிகவும் அருமையான ஒரு தலைப்பு. முன்னோர்கள் ஞானிகள் சொன்ன ஒரு அருமையான ஒரு சத்தியம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா என்ன மீன் பண்ண வராங்க? இதெல்லாம் ஆழ்ந்து கவனிங்க. எந்த எண்ணங்களில் நீங்கள் சுழல்கின்றீர்களோ, எந்த எண்ணத்தை உங்க வாழ்க்கையாக வைத்திருக்கின்றீர்களோ அதுதான் வாழ்க்கையா மாறுது, அதுதான் எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். எந்த ஒரு மனிதனுமே கெடுதலை நினைக்க மாட்டாங்க. எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் தான். அதை ஆணித்தரமா புரிஞ்சுக்குங்க. எல்லா மனிதர்களுமே நல்லவர்கள் தான். எந்த ஒரு மனிதனும் பிறக்கும் போது இந்த தூய அந்த ஆனந்த உணர்வுல தான் பிறக்கிறாங்க. இந்த வளர்ச்சி, இந்த வளரும் போதுதான் சூழ்நிலை சார்ந்து இந்த சமுதாயத்துல வாழும்போது ஏற்பட்ட பதிவுகள்னாலதான் அவர்கள் கெட்டவர்களாக தீயவர்களாக மாறுகின்றார்கள், கெட்ட குணங்களாக மாறுகின்றார்கள். நல்லா கவனிச்சுக்குங்க. உள்ளுக்குள்ள சமுதாய வாழ்க்கையில உறவுகள் மீது ஏற்பட்ட பாதிப்புகளினால ஏற்படுகின்ற வலி வேதனை, செல்வம் சார்ந்து நிறைய இழப்பையும் அல்லது செல்வமே சிறு வயதில் இருக்கும்போது எதிர்பார்த்தளவுக்கு இல்லாம ஏழ்மையில பிறக்கிறதும், ஆரோக்கியம் இல்லாமல் பிறக்கிறதும், ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வதும், இது போன்ற சமுதாயம் சார்ந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளினால் உள்ளுக்குள் ஆழமான பதிவுகள் உருவாகின்றது. அதனாலதான் வாழ்க்கையில இந்த பதிவுகளை சார்ந்து, கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட பதிவுகளை சார்ந்து எதிர்கால வாழ்க்கை நிர்ணயம் செய்கின்றார்கள். இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்களை சரிவர முழுமைத்தன்மையில் பாதிப்புகளில் ஒரு ரெக்கார்ட்ஸ் இல்லாம, பாதிப்புகள் ரெக்கார்டு இருந்தாலும் கூட அந்த பதிவிலிருந்து கம்ப்ளீட் ஆகி வாழல அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன பதிஞ்சிருக்கோ அதான் வாழ்க்கையா மாறும். அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா, வாழ்க்கையில ஒரு நிம்மதி திருப்திங்கிற விஷயம் கிடைக்காது. ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு உறவுகள் மீது ஏதாவது ஒரு முரண்பாடு, ஒரு இன்கம்ப்ளீஷன்ஸ், ஒரு எதிர்மறை எண்ண ஓட்டங்கள், எதிர்மறை பதிவுகள் பதிஞ்சிருந்ததுன்னா அதுவே உங்க ஆரோக்கியத்தை கெடுத்துரும். அதுவே ஆரோக்கியத்துக்கு பிரச்சனையை உருவாக்கும். அதுவே செல்வத்தடையை உருவாக்கும். அதுவே மொத்த ஒருவரோட இனிமையை பழகவும் விடாது. இந்த இனிமைத்துவத்தை கெடுத்து விடும் என்று சொல்கின்றேன். நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இது ஆங்கிலத்தில் இன்கம்ப்ளீஷன் சொல்லலாம், எதிர்மறை எண்ண பதிவுகள் சொல்றேன். இந்த எதிர்மறை எண்ண பதிவுகள், ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய எண்ண பதிவுகள் மொத்த வாழ்க்கையும் பாதிச்சிடும். இந்த சம்ஸ்காரங்கள் யாரோடுமே நிம்மதியாக இருக்க விடாது. ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருந்துகிட்டு இருக்கும் உணர்வு. முதல் விஷயம், உங்க ஆரோக்கியத்தை நினைச்சா, உங்க உடல் ஆரோக்கியம் என்ற வார்த்தையை உள்ளுக்குள் நினைத்ததோடும் உங்களுக்கு அதை பற்றிய நெகட்டிவான அல்லது கீழ்நிலை நோக்கிய உணர்ச்சிகள் பொங்குச்சுன்னா அதான் உங்க வாழ்க்கைய மாறுது. அதான் உங்க ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை உருவாக்குது.
அதே போல செல்வம் நினைச்ச உடனே, தொழில் நினைச்ச உடனே, உங்களுக்குள்ள அந்த அந்த தொழிலை நினைச்ச உடனே அதை பற்றி கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட தொழில் நஷ்டங்கள், ஏற்ற தாழ்வுகள், அதில் ஏற்பட்ட பிரச்சனைகளே உங்களுக்குள்ள லோடாகி ஒரு டல்லா இருந்துச்சுன்னா, நிச்சயமா தொழில் வளர்ச்சி அடைஞ்சாலும் கூட பெரிய தொழில் சார்ந்த நிம்மதியை அனுபவிக்க முடியாது. நிம்மதியோ சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணங்கள் உங்க வாழ்க்கையை நிர்ணயம் செய்கின்றது. முதல் விஷயம், கம்ப்ளீட் யுவர் இன்கம்ப்ளீஷன். கம்ப்ளீட் யுவர் இன்கம்ப்ளீஷன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய முழுமையடையாத எதிர்மறை எண்ண ஓட்டங்களை அதிலிருந்து விடுதலை அடைவது அடிப்படையான ஒரு சத்தியம். அடிப்படையாக நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் இதுதான். ஆரோக்கியம் சார்ந்தும், செல்வம் சார்ந்தும், உறவுகள் சார்ந்தும், ஆன்மீகம் சார்ந்தும், கடவுளை சார்ந்தும், பக்தியை சார்ந்தும் எதை எடுத்தாலும் அதை பற்றிய குறை உணர்வுகளை உங்களுக்குள் நீங்கள் வைத்திருந்தீர்களானால் அதுதான் வாழ்க்கையாக மாறும். அதனாலதான் சில பேர் ஆன்மீகமா அது வேலைக்கு ஆகாது. சாமியார்களா வேலைக்கு ஆகாது. ஞானிகளா அது உதவாது. இந்த அவதூறு பண்றாங்க பாத்தீங்களா, குருமார்களையோ அல்லது ஒரு முன்னோர்களையோ அல்லது ஒரு வளர்ச்சி அடைந்தவர்களையோ சாதித்தவர்களையோ புரணி பேசுறது, அது மிகப்பெரிய ஒரு மனநோய். அது அவர்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி நோக்கி வளரவே முடியாது. இந்த டைம் பாஸ் உட்காந்துக்கிட்டு சிம்பிளா ஒரு நெகட்டிவான கமெண்ட போட்டு விட்டுறது பாவம். யாரெல்லாம் அந்த நெகட்டிவா அந்த கமெண்ட் அடிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை நிச்சயமா நல்லபடியா வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதான் அவங்க என்னமா இருக்கு. தன்னுடைய சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறது வேறு, இவங்க பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது வேறு. அவங்களால தாங்க முடியல, அதான் நெகட்டிவா பேசுறது. இந்த நெகட்டிவா பேசுறவங்க வாழ்க்கை பாருங்க, நெகட்டிவா தான் போகும். எண்ணம் போல் வாழ்க்கை. ஒரு விஷயம் பாருங்க, ஏன் ஒருத்தருக்கு அது பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு அதை பற்றிய ஒரு பாதிப்புகள் இருக்கு. அந்த கருத்தை பத்தி உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு இன்கம்ப்ளீஷன்ஸ், ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு தாட் ஃப்ளோ உள்ள இருக்கு. அதான் வெளியே வருது. தயவு செய்து ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உடலை பற்றி நினைத்தாலும், உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி நினைத்தாலும் சரி, செல்வத்தை பற்றி நினைத்தாலும் சரி, பொருளாதாரமாகிய தொழிலை பற்றி நினைத்தாலும் சரி, உறவுகளை நினைத்தாலும் சரி, எந்த ஒரு உள்ளுக்குள் வலி வேதனையோ இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை அதை சார்ந்துதான் எதிர்கால வாழ்க்கை நிர்ணயிக்கப்படும். இது அடிப்படையான சத்தியம். எந்த ஒரு குறை உணர்ச்சிகளும், குற்ற உணர்ச்சிகளோ, எதிர்மறை எண்ண ஓட்ட பதிவுகளோ இருந்துச்சுன்னா உடல் நேரடியாக பாதிப்புக்குள் உள்ளாகும். பால்ல ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் அது விஷமா தான் மாறும். முதல்ல உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். எண்ணங்களை சரிவர கையாளுவதும், எண்ணங்களை தேவையில்லாத எண்ணங்களிலிருந்து விலகி விடுதலை அடைந்து அதை நீங்க ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டாதான்
உடல் ஆரோக்கியத்தோடு மன அமைதியும் ஏற்படும். இல்லை என்றால் ஏற்பட சாத்தியமே இல்லை. இதுக்கு என்ன வழி? ஒரு உதாரணம் சொல்றேன். உறவுகள் சார்ந்து ஏதாவது ஒரு உங்களுக்குள்ள ஒரு குறை உணர்ச்சி, ஒரு இன்கம்ப்ளீஷன்ஸ் உருவாகுது அப்படின்னா, அதை நினைச்சு இந்த உணர்ச்சிகளையும் இந்த எண்ணங்களையும் கைவிடுகின்றேன். ஜஸ்ட் நீங்க டிக்ளேர் பண்ணாவே போதும். உங்க தொழில் நினைச்ச உடனே எங்கப்பா ஒரே சிரமமா இருக்கு, வளர்ச்சியே அடைய மாட்டேங்குது, அப்படியே நடந்தாலும் ஏமாத்திடுறாங்க, அப்படியே நடந்தாலும் பிரச்சனை வந்துடுது அப்படின்னு உங்களுக்குள்ள ஓடுது அப்படின்னா, இந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கைவிடுகின்ற ஒரு 3 முறை சொல்லிடுங்க. அவ்வளவுதான். சாமி 3 முறை சொன்னா நடந்துருமா? சொல்லி பாருங்க, நிச்சயமா நடக்கும். உங்க மனதிற்கு நீங்கள் ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறீங்க. இந்த டெக்னிக் மிகப்பெரிய ஒரு அல்டிமேட் சொல்யூஷனை கொடுக்கும். அதே போல உங்க உடல் ஆரோக்கியத்தை நினைச்சோடனே இந்த நோய் சரியாகாது, இப்படியே வாழ்க்கை போயிடுமோ, பயமா இருக்கு, ஏதாவது வந்துச்சுன்னா இந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கைவிடுகின்றேன். இதை நீங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி பாருங்க, மீண்டும் எழுந்து நிற்பீர்கள். உடலை நினைத்தாலும் சந்தோஷம், நிம்மதி. தொழிலை நினைத்தாலும் நிம்மதி, ஒரு சந்தோஷம். உறவுகளை நினைத்தாலும் நிம்மதி, ஒரு சந்தோஷம். உங்களுக்குள்ள பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா முதல் ரிசல்ட் உங்களுக்கு வாழ்க்கையில் ஆரோக்கியம் கிடைச்சிடும். இரண்டாவது, நீங்கள் எதிர்பார்த்த செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய சக்தி ஓட்டமும் புத்தியும் அதிகரித்து விடும். நான் ஒண்ணு இந்த எண்ணத்தை சரி பண்றதுனால அப்படி தானா வந்து விழுவுன்னு சொல்லவே வரல. செல்வத்துல சக்தி ஓட்டமும் புத்தியும் அதிகரித்து விடும். இதான் தேவை செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கு. இது ரெண்டும் தேவையான அளவுக்கு அதிகமாச்சுன்னா நீங்க இந்த செயலை ஈஸியா செஞ்சு முடிச்சிருவீங்க. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்வது நல்லது. உங்கள் மனதை ரிலாக்ஸ்டா, உங்க மனதை நிம்மதியாக, எண்ணங்களை தெளிவாக, குற்றுணர்ச்சிகளோ வலி வேதனையோ இல்லாம இருந்தா தான் நிம்மதியா வாழ முடியும். இதை பற்றி கவலைப்படாம, கவலை என்கின்ற உணர்ச்சி முடிச்சு கைவிட்ட பிறகுதான் கவலைப்படாம இருக்க முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு கடந்த காலத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், உங்களுக்கும் ஒரு உறவினர்களுக்கோ உங்க தெரிஞ்சவங்களும் நடக்குது அப்படின்னா அது நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த 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 குற்ற உணர்ச்சியோ அந்த இன்கம்ப்ளீஷன் எப்படி சரி பண்றது? ஜஸ்ட் டிக்ளேர், இந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கைவிடுகின்றேன். மிகப்பெரிய ஒரு விடுதலை நீங்கள் உணர்வீர்கள். ஏதோ ஒரு செயலை செய்யும் போதோ, ஒரு தொழிலை சார்ந்தோ ஒரு விஷயத்தை செய்யும் போது மனசு ஏதாவது ஒரு சந்தேகத்தை கிளப்பும். இது நடக்குமா? இம்மிடியட்டா சொல்லுங்க, இந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கைவிடுகின்றேன். ஒரு புது வகையான உத்வேகம் உள்ளுக்குள் பிறக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சந்தேகத்திலேயே, ஒரு வெறுப்பிலேயே நாம ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சா அது எப்படி நல்லபடியா நடக்கும்? அப்படியே நடந்தாலும் கூட திருப்தி கிடைக்காது. அதான் பிரச்சனை. எண்ணங்களை சரியாக வைத்துக் கொள்பவர்கள், எண்ணங்களை சரியாக பிரயோகம் செய்பவர்கள் தான் நிறைவான, திருப்தியான, நிம்மதியான வாழ்க்கை வாழ சாத்தியம் இருக்கின்றது. நான் சொன்ன மாதிரி
ரஜஸ்லயே பரபர பரபரன்னு இருந்தோம்னா எதையுமே நிம்மதியா அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கும் தன்மையை உணர்வதுதான், அனுபவிக்கும் தன்மையை உணரக்கூடிய எண்ணங்களையும் உணர்வுகளையும் சரிவர இயக்கும் போதுதான் வாழ்க்கையை நீங்கள் நினைத்தது போல் சந்தோஷமாக, நிம்மதியாக, திருப்தியாக வாழ இயலும். உங்களை நீங்களே மீண்டும் மீண்டும் பரிசோதித்து பார்ப்பதுதான் தியானம். இந்த டெக்னிக் ஒரு அருமையான டெக்னிக். இதை ஃபாலோ பண்ணுங்க. ஆரோக்கியமும் நிச்சயமாக மலரும். டாக்டரே கைவிட்டுட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளும் கைவிடு என்று சொல்லுங்கள். ஒரு புது உத்வேகம் பிறந்து அதற்கான தீர்வை நோக்கி நீங்கள் நகர்வீர்கள். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு தீர்வை நோக்கி இடைவிடாது விடாமுயற்சியோடு உத்வேகத்தோடு நாம் நகரும் போதுதான் அதுக்கான தீர்வு கிடைக்கும். தீர்வில்லாத ஒரு பிரச்சனை உலகத்தில் இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுகள் உண்டு. அந்த தீர்வை நோக்கி நாம் உத்வேகத்தோடு, உற்சாகத்தோடு, தன்னம்பிக்கையோடு நகரமாங்கிறத பொறுத்துதான் அந்த தீர்வு உங்களை நோக்கி வரும். அதற்கு தேவை உங்களுடைய எண்ணங்கள். உங்களுடைய எண்ணங்கள் சரியான சிந்தித்தல் இருந்தா தான் அது நடக்கும். சரியான சிந்தித்தல் இருக்கிறோம்னா உங்களுக்குள்ள அந்த செயலை பற்றிய தாக்கங்கள் இருக்கக்கூடாது. அந்த செயலை பற்றிய இன்கம்ப்ளீஷன் சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ண ஓட்டங்கள் இருக்கக்கூடாது. பரபரப்பு இருக்கக்கூடாது. எல்லா பொருள்களுக்கும் ஒரு மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் உருவாகுவதற்கு ஒரு மூலம் இருக்கும். ஒரு பொருள் உருவாகுவதற்கு ஒரு மூலம் இருக்கு. அந்த மூலப்பொருட்கள், அந்த மூலப்பொருட்கள் இல்லாம அந்த பொருள் உருவாகாது. அதே போலதான் எல்லா செயலுக்கும் ஒரு மூலம் இருக்கு. அது என்ன? எண்ணங்களின் தெளிவு. இத சரிவர ஹேண்டில் பண்ண முடியாம எப்படி நீங்க நினைச்ச விஷயத்த அடைஞ்சு வாழ்க்கை நிம்மதியா? எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. இதை உள்ளுக்குள் ஆழமாக கவனியுங்கள். உங்களை நீங்களே கவனித்து பாருங்கள். கவனிக்க துவங்குங்கள். வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஆரோக்கியத்தோடு, நிறைந்த செல்வத்தோடு, இனிமையான உறவுகளோடு நீங்கள் நினைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ இயலும். எண்ணங்களை சரிவர இயக்குங்கள். எண்ணங்களை முழுமையாக இன்கம்ப்ளீட் சொல்லக்கூடிய குற்றவுணர்ச்சிகள் இல்லாமல் தெளிந்த சிந்தனையோடு வாழ்க்கையை வாழுங்கள். நீங்கள் நினைத்த வாழ்க்கையை வாழ இயலும். நன்றி. வாழ்க்கை வாழ்வதற்கு அனைவருக்கும் ஆனந்த நன்றிகள். ஆனந்தமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம்.